ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் வந்து குழிப்பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க. ஒரு வாழைப்பழம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு வந்து நான் மாவு போட்டிருக்கேன். கோதுமை மாவு போட்டதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து நான் ரவை போட்டிருக்கேன். ரவை போட்டுட்டு நம்ம எந்த கப்பில் வந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து வெல்லம் போட்டுக்கணும். நான் 2 கப்பு வந்து வெல்லம் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லமே போதும். நான் வந்து மிக்சியில் வந்து நல்லா பொடியாக பண்ணிட்டேன். பொடி பண்ணிவிட்டு போட்டாச்சு. 2 கப்பு போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம ஆப்ப சோடா மாவு போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மெத்துன்னு வெந்து வரும். அப்புறமா வந்து லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்க வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். அதனால் கொஞ்சம் ஒரு கப்பு வந்து நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு போடவே இன்னும் நல்லா இருந்தது. வேணுன்றவங்க அரிசி மாவு கூட நம்ம போட்டு ட்ரை பண்ணலாம். எனக்கு வீட்டில் இருந்தது, அதனால் நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு 15 நிமிஷம், நான் ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா வந்து வெல்லம் போட்டிருக்கேன். ஏன்னா மாவு இன்னும் ஒரு கப்பு எக்ஸ்ட்ரான்றதுனால ஒரு கப்பு வெல்லம் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நான் இதை வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சட்டியில் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே ஒரு 2 பேட்ச் போட்டுட்டேன். பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை நான் லாஸ்ட்டாக வந்து போட்டேன். நம்ம வந்து இதை வேக வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். சிம்மில் வந்து லாஸ்ட் பர்னரில் தான் வச்சுருக்கேன் நான். அதுலேயும் நான் சிம்மில் வச்சுருக்கேன். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம திருப்பணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டா வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சுத்தமாக வேகாது, மாவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை பொறுமையாக ஒவ்வொன்றா நின்று திருப்பணும். இதுக்கு டைம் இருக்கிறது, அதிகமாக டைம் எடுக்கிறது வந்து வேகிறதுக்கு மட்டும்தான். அதனால் நம்ம அது கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியது வரும். மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அரிசி மாவில் செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கோதுமை மாவில் வந்து வேறு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ஒரு ஸ்நாக்ஸ்க்கு ஏதாச்சும் நம்ம கடையில் வாங்குறது நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா இருந்தது. இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து படத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு 2-3 வாரமே தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க போகலான்னு சொல்லிட்டு, சரி இந்த சண்டே தான் டைம் இருந்ததுன்றதுனால இந்த சண்டே போனோங்க. போயிட்டு படம் பார்த்தோம். இந்த படம் யாரெல்லாம் பார்த்தீங்க, பார்த்தவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு லைக் பண்ணுங்கள். நாங்கள் இந்த வாரம் தான் போனோம், சண்டே போயிட்டு வந்தோம். இவங்க படத்தில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. அதனால் சரி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான், அது கூட ஒழுங்காகவே எடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு எங்கேயும் வெளியில் போகல, வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எந்த வேலையுமே முடிக்கலைங்க. அப்படியே வந்து சாப்பாடு மட்டும்தான் வடித்தேன். சாப்பாடு வடிச்சிட்டு தயிர் தான் செஞ்சேன். தயிர் தாளித்து வச்சுட்டு போயிட்டேன். நாங்கள் எதுவும் நான்வெஜ் கூட அன்றைக்கி எடுக்கவே இல்லை. நைட் வந்து நான் கடையில் ஆர்டர் போட்டு தான் சாப்பிட்டோம். அதனால் பாத்திரம் ஃபுல்லாக, கிச்சன் நிறைய பாத்திரம் தான் இருந்தது. அந்த பாத்திரம் எல்லாம் ஒவ்வொன்றா கழுவி வச்சுட்டு, அடுப்பு ஃபுல்லாமே அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செய்யணும். வீட்டில் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். நமக்குன்னு வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் செய்யணும். வேறு வழி கிடையாது. காலையில் ஸ்கூல் போகணும் இல்லைங்களா, அதனால் எல்லா வேலையும் நான் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு போயிட்டு காயெலாம் வாங்கிட்டு வந்தோம். காய் வாங்கிட்டு வந்து அதெல்லாமே ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். நாளைக்கு என்ன சமைக்கணுன்றதுனால எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து காலி ஆகிடுச்சு, அதையும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கஷ்டமாக இருக்குது. நம்ம வேலைக்கு போனாலும் சரி, கம்பெனியில் இருக்கிற வேலை, இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம அங்கேயும் போய் வேலை பார்க்கணும், வீட்லேயும் வந்து வேலை செய்யணும், பசங்களையும் நம்ம தான் ரெடி பண்ணணும். எல்லா வேலையுமே நம்ம ஒரு ஆள் பார்க்குற மாதிரியே இருக்குது. இதுவே ஜென்ஸ் வேலைக்கு போனாங்கன்னா அவங்க கரெக்டாக வேலைக்கு போவாங்க, வீட்டில் வருவாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு படுத்து தூங்குவாங்க. ஆனால் நம்ம மட்டும்தாங்க எல்லா இடத்துலையுமே வேலை பார்த்துட்டே இருக்கணும். சுத்தமாக எங்கள் அம்மா வீட்டிலலாம் வேலையே செய்ய மாட்டேன். எவ்வளோ ஏமாற்றணுமோ அவ்வளோ ஏமாற்றிடுவேன். ஆனால் இங்கே வேறு வழியே கிடையாது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம செய்யலாம், வேறு யாரும் செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும். ஆனால் வேலை செய்யணும்னு நினச்சா க்ளீனாக செஞ்சுருவேன். என் அம்மா வீட்டிலலாம் கூட சரி, யாராச்சும் கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்கன்னா எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சிருவாங்க. ஆனால் இல்லைன்னா சுத்தமாக வேலையே செய்ய மாட்டேன். இப்போவும் அதே மாதிரி தான். எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வராங்க தெரிஞ்சுன்னா அவ்வளோ க்ளீனாக செஞ்சுருவேன் வேலையை. இல்லை அப்படின்னு சொன்னால் வீடு ஃபுல்லாக எனி டைம் குப்பையாக இருக்க மாதிரியே இருக்கும். மணி 6 மணி ஆச்சுன்னா எங்கள் வீடு அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பேன். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். செஞ்ச எல்லா வேலையும் க்ளீனாக முடிக்கணும், இல்லைனா சுத்தமாக வேலையே செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். அதனால் அப்படியே போயிட்டே இருக்குது. சரி என்ன பண்ணுறது, பார்ப்போம் வாங்க. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய வீடியோ, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல, நான் கரெக்டாக போடுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு வீடியோ ரொம்ப ரீச் ஆகுது, ஒரு வீடியோ ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு ரீசன் தெரியல.
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.